சோ அதுல லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸால 95+ 100 எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வெறும் ஸ்பிளிட் அப் தானே கொடுத்திருக்காங்க. யூனிட் 9க்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கண்டென்ட் ஃபார் 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். பட் நம்ம 4000 சம் சால்வ் பண்ண போறது இல்ல. நம்ம கரெக்டா வந்து 2000ல இருந்து 2500 சம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருப்பேன். நான் உங்களுக்கு அரௌண்ட் வெறும் 100 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி ஃபுல் கோர்ஸை வந்து நான் ட்ரெயின் பண்ண போறேன். சோ இது எல்லாமே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொடுக்குது. சோ நான் இந்த 150 சம்ஸை வந்து என்ன பண்ணுவேன்னா அகைன் ரிவிஷனுக்கு நம்ம லேட்டரா வந்து ரிவிஷன் டெஸ்ட்லயோ. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளானோட உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் லைக் லாஸ்ட் இயர் நம்ம ரொம்ப குவாலிட்டியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. சார் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு டைம் இருக்கு சார். என்கிட்ட 200 டேஸ் இருக்கு. ஓகே, ஆனால் அந்த 200 டேஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ரெண்டா பிரிக்கணும். ஒன்று பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். அப்போ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நான் என்ன சார் பண்றது? நான் ஜஸ்ட் படிக்காம விட்டுறவா இங்கிலீஷ்னு கேட்டால் கண்டிப்பா கூடாது. இந்த வருஷம் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க 95+ எடுக்க முடியும். பட் அதுக்கான கரெக்டான பிளானிங் இருக்கணும். ஜஸ்ட் லாஸ்ட் இயரோட சிலபஸ்க்கும் இந்த இயரோட சிலபஸ்க்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரே டிஃபரன்ஸ் தான், பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஒன்னு லாஸ்ட் இயர் நீங்க வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா உங்களால 90+ ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வருஷமும் உங்களால 95+ எடுக்க முடியும். எப்போன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருந்து இந்த 100 டேஸ் இந்த சைடு இருக்கு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனுக்கு அப்படியே இந்த சைடு ஒரு 120 டேஸ் இருக்கு. சோ இதை என்ன பண்ணணும்? கரெக்டா பிளான் பண்ணி டெய்லி ஒரு 1 hour நான் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ் அண்ட் மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% சொல்றேன் உங்களால நோட்டிபிகேஷன் தொடரும்போது நீங்க ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். சோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஸ்டடி பிளான் ஓரியன்டட் ரெக்கார்டட் கோர்ஸ். இந்த கோர்ஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தி வாரியர் சீரீஸ். நீங்க கரெக்டா எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வரும்போதோ இல்ல எக்ஸாம் உங்களுக்கு கரெக்டா எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடியோ கண்டிப்பா சொல்றேன் ஆஸ் பர் யோர் ஸ்டடி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல ஈடுபாடுல இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த 100 மார்க்ஸுக்கு உங்களால மினிமம் சார் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன், இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் சார், நான் கண்டிப்பா 95+ எடுப்பேன் சார்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கான ஸ்டடி பிளான் இருக்கும். என்ன இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் இது எல்லாத்தையும் இப்போ 1 by 1 நான் சொல்றேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஓரியன்டா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், ustadiyan.comல போய் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அண்ட் இந்த கோர்ஸோட டெமோ நீங்க எங்க பார்க்கணும், இது எல்லாமே நான் என்ன பண்ணிடுவேன்னா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நீங்களாவே பர்ச்சேஸ் பண்ணி நீங்களாவே ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்றேன். நான் உங்களுக்கு அரௌண்ட் வெறும் 100 ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி ஃபுல் கோர்ஸை வந்து நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கோர்ஸ் இது. ஸோ இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்காவா இங்கிலீஷ் மீடியம்ல 200 மார்க்ஸுக்கு விகரஸான ட்ரைனிங் தர போறேன். இதுக்கான கோச்சிங் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் 30 to 45 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் நீங்க இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணலாம் ஃபார் 9999. கரெக்டா நான் கோர்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அதோட ஃபீஸ் வந்து 12,000 மாறிடும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் சார் இதை நான் எப்படி சார் இப்பவே யூட்டிலைஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க ஃபுல் 9999 பே பண்ணி இப்போ நீங்க சாம்பியன் பேட்ச்ல சேர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் மேக்ஸை படிச்சுக்கிட்டு காஸ்பர் நம்ம சொல்லப்பட்ட அந்த வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 45 டேஸ்ல உங்களுக்கு ஃபுல் கோர்ஸோட இது வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல உங்களை நான் என்ன பண்ணிடுவேன், அப்கிரேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்ஸ் இது ரிலேட்டடா தேவை அப்படின்னா 9115049115 நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா சொல்றேன் இந்த ஃபுல் கோர்ஸ் இந்த ஜிஎஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஜெனரல் சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸ் ரீசனிங்கா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ இங்கிலீஷா இருக்கட்டும், உங்களுக்கு குரூப் 2 2A என்ன ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். குரூப் 1 லெவலுக்கு அதிகமாகவும் போக மாட்டோம், குரூப் 4 லெவலுக்கு கம்மியாகவும் போக மாட்டோம். இந்த எக்ஸாமை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் சார், இந்த வருஷம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணணும்,
நான் இந்த வருஷம் கரெக்டா எழுதிட்டேன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எனக்கு ரிசல்ட் வரும், நான் கண்டிப்பா சொல்றேன் நான் மெயின்ஸ் பாஸ் பண்றதுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போட தயாரா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த 100 மெம்பர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்னோட மென்டாரிங்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கான மெயின்ஸுக்கு ஓரியன்டா வந்து உங்களுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஐ மேக் ஷூர் இந்த கோர்ஸ் வந்து பக்காவா இருக்கும். அதுக்கான R&D ரிசர்ச் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த கோர்ஸ் வந்து இட் வில் பி வர்த் ஃபார் எவ்ரி மணி தட் யூ ஆர் ஸ்பெண்டிங். ஓகே ஃபைன். சரி சார், நம்ம இப்போ இங்கிலீஷ் ரிலேட்டடா போவோம் சார். இங்கிலீஷ் ரிலேட்டடா ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% கவரேஜ் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட இதில் வந்து விடுபடாது. அண்ட் முக்கியமாக இந்த வொக்காபுலரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த வொக்காபுலரியில் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வொக்காபுலரியும் சேர்த்து பார்ப்போம் அலாங் வித் போயம் அண்ட் ப்ரோஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இடம். வொக்காபுலரிக்குன்னு உங்களுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். இந்த மெட்டீரியல் நீங்கள் இந்த நாள் படிக்கணும், இந்த மெட்டீரியல் நீங்கள் இந்த நாள் படிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பிரித்து கொடுப்பேன். சார் வொக்காபுலரின்றது நம்மளால் கண்டிப்பாக ஒரே நாளில் இப்போ ஆன்டனிம்ஸ் சினோனிம்ஸ் இருக்குன்னா படிக்க முடியாதே சார். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அதை ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்ப்போம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடம் எது சார், நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா நான் வந்து 95 எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த லிட்ரரி ஒர்க்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய போயமாக இருக்கட்டும் ப்ரோஸா இருக்கட்டும் ரொம்ப ஈஸி. ஸோ அதில் நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், 15 மார்க்கு தானே நான் கண்டிப்பாக அதில் 15 எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சி அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல யார் அவ்வளோ அலட்சியமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லாமல் இதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் வரைக்கும் கம்மி ஆகும். அப்போ உங்களோட டார்கெட் என்ன ஆகுது, இங்கேயே 98 போய் தொடுது. ஸோ 98 இங்கவே உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், கிராமர்ல 1 மார்க் போகுது, வொக்காபுலரியில் 2 மார்க் போகுது, அப்புறமா டெக்னிக்கல்ல வந்து 1 மார்க் போகுதுன்னு வச்சுப்போமே. சும்மா சிம்பிளா 1 மார்க், இந்த 10ல் 1 மார்க் போகுது. ரைட்டிங்ல போக வாய்ப்பு இல்லை, ரீடிங்ல போக வாய்ப்பு இல்லை, டிரான்ஸ்லேஷன்ல போக வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இங்க 2 மார்க், 4, 5, 6. ஸோ ஆவரேஜா என்ன வருது, 94 வருது. இன்னும் ஒரு மிஸ்டேக் போட்டுட்டாலும் 92 வருது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் ஆகல, 15க்கு 15 ஷோர் ஷாட், கிராமர் 15க்கு 15 ஷோர் ஷாட் எடுக்கலாம் நீங்க. ஆனா என்ன பண்ணணும்னா நான் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்க பக்காவா நோட் பண்ணணும். நான் கொடுப்பேன், ஸோ நீங்க வந்து அதை ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு நோட் எடுக்கணும். ஒரு நோட் எடுத்து டக்குன்னு என்ன பண்ணணும்னா நீங்க அதை வந்து டக்குன்னு ஒரு ஜிஸ்டா, இதுதான் எக்ஸப்ஷனல் ரூல், இதுதான் பேசிக் ரூல்ஸ், இதுதான் ஸ்கூல் புக்ல ஒரு டிஃப்ரெண்டா கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் சென்டென்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க நோட் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. அண்ட் வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் கம்பைலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய 6 to 12 நான் கொடுத்துருவேன். அது ஒன்று நீங்க படிக்கணும். நான் வந்து பர்சனலா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நானும் கொடுத்துருவேன். ஸோ அதையும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஒருத்து நீங்க வந்து கவலையப்பட வேணாம், இது நம்ம பக்காவா என்ன பண்ணிடுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் லேட்டரா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வொக்காபுலரி லிட்ரரி போர்ஸை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 30 days நீங்க என்ன பண்ணணும்னா 100% நீங்க இது பண்ணணும். அடுத்த 30 daysல கிராமர் வந்து உங்களுக்கு பக்காவா ஃபினிஷ் ஆகும். நீங்க எந்த கவலையும் பட வேண்டிய தேவை இருக்காது. நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்னன்னா 95+, நான் கண்டிப்பா 95+ எடுப்பேன் அப்படின்றது உங்க மைண்ட்ல இருக்கணும். அண்ட் அதுக்கு வந்து நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கணும்னா இதுல 15க்கு 15 எடுத்துருவேன், இதுல 25க்கு 25 எடுத்துருவேன். நான் ஒருவேளை மிஸ்டேக் பண்றேன், நான் 100 எடுப்பேன், ஒருவேளை மிஸ்டேக் பண்ணி எனக்கு ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ போனா இதுல மட்டும்தான் போகணும். வொக்காபுலரி டெக்னிக்கல்ல மட்டும்தான் எனக்கு வந்து போகணும், மற்ற எல்லாத்துலயும் நான் ஃபுல் மார்க் எடுப்பேன் சார் அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும். லாஸ்ட் இயர் இந்த ஸ்பிளிட் அப் இல்ல, ஆனா சேம் இதை தான் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க, எக்ஸப்ட் திஸ் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரைட்டிங்னே வச்சுப்போமே, இது எப்பயுமே கேட்கறது தான். ஸோ அதுல லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸால 95+, 100 எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வெறும் ஸ்பிளிட் அப் தானே கொடுத்துருக்காங்க. இதை எதுக்கு நம்ம வந்து தனித்தனி யூனிட்டா பார்க்கணும், இது மொத்தமாவே இங்கிலீஷா பார்த்து கண்டிப்பா உங்களால 95+ எடுக்க முடியும். அதுக்கான விகரஸான ட்ரைனிங் இதுல கொடுக்கப்படும். அண்ட் எவ்ரி வீக் ஆர் 14 days ஒன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், இதுல ஒரு லைவ் ஓரல் டெஸ்டும் இருக்கும். அந்த சிலபஸை யாரு பக்காவா ஹேண்டில் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வீக்கெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லைவ் ஓரல் டெஸ்ட்
பக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க லைவ்ல வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ ஓகே ஃபைன். ஸோ இது ரிலேட்டடா வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸா நீங்க அப்டேட் பண்றதுக்கு லேட்டரா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்கார்டட் பார்ப்பீங்க. கரெக்டா நோட்டிபிகேஷன் டைம்ல என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இதை வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு லைவாகவும் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ரிவிஷனாகவும் வச்சுக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே ஃபைன். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இது எப்படி சார் கவர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா 100% உங்களால் கான்ஃபிடென்ட்டாக போக முடியும். சார் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் சார், நீங்கள் என்னை ட்ரெயின் மட்டும் பண்ணுங்க, எனக்கு கரெக்டான சோர்சஸ் மட்டும் எனக்கு அப்படியே ஃபீட் இன் பண்ணுங்க, ஸ்பூன் ஃபீட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த ரெக்கார்டட் கோர்ஸ். ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், ரொம்ப தேடலாம் வேணாம், இந்த ப்ரோஸை இப்படி இப்படி படிக்கணும், இங்கே இத்தனை 1 மார்க்ஸ் இருக்கு, இந்த 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, வீக்கெண்டில் வாங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், ஓரல் டெஸ்ட், எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. வீக்லி 2 டெஸ்ட் இருக்கும், இல்லை ஒரு டெஸ்ட் இருக்கும், எவ்ரி 3 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக படித்து எழுதுங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ரொட்டீனாக இருக்கணும். ஸோ இந்த பிளான்ல உங்களுக்கு மேக்ஸுமே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கோர்ஸ்ல ரொம்ப முக்கியமான டார்கெட்டட் இது எங்க இருக்குன்னா 125 மார்க்ஸுக்கு இருக்கு இந்த ஸ்டடி பிளான்ல. சார் எப்படி சார் அந்த ரிமைனிங் 75 மார்க்ஸ் என்ன சார் பண்ணலாம் சார்? அதுக்காக தான் நம்ம வந்து லேட்டரா வந்துட்டு அந்த 75 மார்க்ஸுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஜிஎஸ்ஐ நான் பர்சனலா ஹேண்டில் பண்ண போறேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலன்னா இதை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சார் நான் வந்துட்டு இங்கிலீஷ் மேக்ஸ் எனக்கு 125 மார்க்ஸ், நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை அடுத்த 60 days போடுறேன் சார். நாங்கள் சொல்ற டைம் டேபிள் ஃபர்ஸ்ட் 60 days நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இன்னொரு 60 days தான். ஸோ அடுத்து டக்கு 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 டக்குன்னு 120 days பக்கா பிளானோட சார் ஃபர்ஸ்ட் டே நான் படிக்கிறேன் சார், செகண்ட் டே வந்து நான் படிக்கிறேன், தேர்ட் டே படிக்கிறேன், ஃபோர்த் டே வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதுறேன், ஃபிஃப்த் டே படிக்கிறேன், சிக்ஸ்த் டே படிக்கிறேன், அண்ட் செவன்த் டே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஓரல் டெஸ்ட் வந்து உங்ககிட்ட லைவாக வந்து நான் அட்டன் பண்ணுறேன். ஸோ இதே ப்ரொசீஜரில் போங்க சார், நான் கொடுத்த மெட்டீரியல்ஸை நான் படிக்கிறேன். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யார் பண்ணுறாங்களோ இதை கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் பண்ணிடுவாங்க. ஆனால் யார் இதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இந்த வருஷம் போஸ்டிங் ஈஸியா கிடைக்க போகுது வித் ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ். வித் ஹெல்ப் ஆஃப் இங்கிலீஷ். சார் இங்கிலீஷ் மட்டும் போதாதே சார், இன்னொரு 25 மார்க் அங்கிட்டு மேக்ஸ் ரீசனிங் இருக்கே, அதுக்கும் உங்களுக்கு பக்காவா இங்க ட்ரைனிங் ஷெட்யூல் இப்போ பேச போறோம். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே. ஸோ இதை 75 மார்க்கு லேட்டரா நான் மேலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 9999 கோர்ஸ்க்கு, அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் இது இப்போ வந்து 4500 பே பண்ணிட்டீங்க சார், இது வந்து 10,000 சார், நான் ரிமைனிங் வந்து 5500 நீங்கள் பே பண்ணி ஜிஎஸ்க்கான லைவாக நீங்கள் குரூப் 2க்கு ஸ்பெசிஃபிக்காக இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்குன்னா குரூப் 2 2A 100% நான் இதை மட்டும் டார்கெட் பண்றேன் சார். எனக்கு குரூப் 1 வேணாம், எனக்கு குரூப் 4 வேணாம், அது ரிலேட்டடா நீங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப கீழேயும் போவேனா, குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தூக்கிட்டு போய் என்னை ரொம்பவும் வந்து நீங்க ஜிஎஸ் ஓரியன்டா கொண்டு போவேனா, எனக்கு இதுக்கு பக்கவா ட்ரைனிங் கொடுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களோட ஸ்டூடெண்டா நான் பாஸ் ஆகி உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா நான் கண்டிப்பா உங்களோட அச்சீவர்ஸ் லிஸ்ட்ல நானும் வரேன் சார் அப்படின்னு சொல்றீங்களா, கண்டிப்பா ஐ எம் ரெடி உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு. நீங்க ஒண்ணு பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க இதை வந்து பை ஹார்ட்டடா என்னால ஃபாலோ பண்ண முடியும் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி ஒரு 8 hours மினிமம் உங்களுக்கு தேவைப்படும். எப்போனா நீங்க ஜிஎஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஒரு 60 days நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்ல இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தாராளமா உங்களோட ஒரு மினிமம் டைம்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இதை இப்போ மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம இப்போ இதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மேக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ மேக்ஸ் எடுத்தோன்னே டாபிக் வைஸ் மேக்ஸுக்கு 15 மார்க், ரீசனிங்க்கு 10 மார்க் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதனால கொஸ்டினோட தரம் மாறப்போதான்னு கேட்டால் கிடையாது, கொஸ்டினோட தரம் சிமிலராக இருக்கும். எப்படி இருக்கும்னா ஈஸி டு மீடியம், ஹையர் மீடியம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இல்லைனா உங்களுக்கு ஆஸ் பர் டைம் டேபிள் உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் பை ஹார்ட்டடாக நீங்கள் வந்து ரொம்ப மனசார நீங்கள் அதை பொறுமையாக இல்லை ஸ்பீட் பண்ணி வச்சு, அது ஈஸியாக இருக்கணும் ஸ்பீட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட இதில். ஸோ ஸ்பீட் பண்ணி வச்சு அதை டக்கு 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 நோட்ஸ் எடுத்து டெய்லி ஒரு 25 to 20 சம் நீங்கள் போடுவீங்க.
ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பேசிக்கா நீங்க ஒரு 20 சம் போடுறீங்க, ரிமைனிங் இருக்கக்கூடியது அப்ராக்சிமேட் 200 டேஸ் இருக்கு. ஸோ 000 4000 சம்ஸ் வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும்னா உங்களால சால்வ் பண்ண முடியும். பட் நம்ம 4000 சம் சால்வ் பண்ண போறது இல்ல, நம்ம கரெக்டா வந்து 2000ல இருந்து 2500 சம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சம்ஸை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அது நோட்டிபிகேஷன் முன்னாடி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம், நோட்டிபிகேஷன் முன்னாடி இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். நோட்டிபிகேஷனுக்கு அப்புறமா இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிவைஸ் பண்ணிட்டே வருவீங்க. ரிவைஸ் பண்ண இந்த 2000 சம், இந்த 2500ல இருந்து கரெக்டா உங்களுக்கு 23ல இருந்து 25 மார்க்ஸ் எடுக்க முடியலன்னா என்னன்னு பாத்துக்கலாம். பிகாஸ் இந்த சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின், இது வரைக்கும் கேட்கக்கூடிய பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் கொஸ்டின் எல்லாமே பார்ட் வைஸ் உங்களுக்கு இருக்கும். அது போக உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வீடியோஸை பார்க்கணும், செகண்ட் அது நோட்ஸ் எடுக்கணும். நான் கொடுக்கக்கூடிய அந்த வொக்காபுலரி நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வொக்காபுலரி ஏன் சொல்லணும், அடுத்து அதுதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமே. ஃபர்ஸ்ட் டைம் டேபிளை பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கான ப்ரைஸிங் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். வாரியர் டெஸ்ட் பேட்ச் மட்டும்னா உங்களோட ப்ரைஸ், இது ரெக்கார்டிங்ஸோட வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ சிலபஸ்னால மினிமம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த ரெக்கார்டட் கோர்ஸ், வாரியர் ரெக்கார்டட் கோர்ஸை நீங்கள் போய்க்கோங்க. இட் வில் பி அலாங் வித் திஸ் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, டே 1 டே 2 டே 3 இந்த ஒரு செட்டை முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வரைக்கும். ஸோ இங்கே சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இருக்கும், சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் இருக்கும். சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக 1 டே இருக்கும். பாத்தீங்களா? ஸோ இதுல நீங்க டெய்லி ஒருக்க பார்த்துக்கிட்டே வரணும். இதை டெய்லி கொஞ்ச நேரம் பார்க்கணும், இதுல முழுசா பார்க்கணும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் ராஜ் ஆறுமுகமோட ப்ரோஸ் இருக்கும். இங்க வந்து லியாம் ஓ ஃப்ளஹார்ட்டியோட ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுக்கான பக்காவான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். லைன் பை லைன் பக்காவா இருக்கும். சிமிலரா நான் இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்ககிட்ட நின்று பேசுற மாதிரி இன்டராக்டிவ் பேனல்ல எக்ஸ்க்ளூசிவா டைம் எடுத்து உங்களுக்கு ஷூட் பண்ணிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இங்க வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த வீடியோஸ் கோர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா வாரியர் பேட்ச்ல சேரவங்களுக்கு மட்டும்தான். சாம்பியன் பேட்சுக்கு லைவ் கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு பக்காவா போகும். சார் எனக்கு லைவ் கிளாஸஸும் வேணும், இதுவும் வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணுங்க. அதுக்கு நம்ம டிஃப்ரெண்டா வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணி ஐ மேக் ஷுர் நீங்க வந்து ரெண்டையுமே வாங்குற மாதிரி நான் பாத்துக்கிறேன். பட் இது ஃபுல்லாவே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா வாரியர் கோர்ஸுக்கும் சாம்பியன் பேட்ச்க்குள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன். சாம்பியன் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கிளாஸ், நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது ஸ்ட்ரெயிட் லைவ், அந்த லைவ் கிளாஸ் தான் ரெக்கார்டிங்ஸ் தான் தருவோம். பட் இங்க வந்து இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இன்டராக்டிவா இருக்கணும். உங்களுக்கு வந்து பிக்டோரிக்கலா உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும். சார் இதை தான் சொல்லியிருக்காரு, இது கண்டிப்பா வரும் அப்படின்றத ஒரு மென்டார் ஒரு ஸ்டூடெண்ட் கனெக்டிவிட்டிக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸை வந்து 3வது நாள் படிப்பீங்க. ஸோ இதோட உங்களுக்கு 3 நாள் இதெல்லாம் கஷ்டமாவா இருக்கு, இதுனா அவ்வளோ பெரிய போர்ஷன்ஸா. நீங்க ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட வீடியோ வச்சு நீங்க படிச்சுட்டு ரிவைஸ் பண்றதுக்கே 30 மினிட்ஸ் தான் ஆகும். இதே மாதிரி ஃப்ளாரிட்டி கொஞ்சம் பெரிய லெசன், ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் படிக்கணும். ஒரு 45 மினிட்ஸ் பிளஸ் ஒரு 50 மினிட்ஸ் நான் சொல்லக்கூடியதெல்லாம் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா 1 hour. ஸோ அடுத்து இங்க ஒரு 1 hour ஃபுல்லா. ஸோ இதுக்கு ஒரு 1/2 hour, இதுக்கு ஒரு 1/2 hour கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க உங்களோட டைம் எவ்வளோ கம்மியா இருக்குன்னு. ஸோ இது மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க மேத்ஸை மட்டும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இது முடிச்சிருக்கோம் இது முடிச்சிருக்கோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம படிச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிப்பீங்க, HCF LCM, திருப்பி ரிவிஷனே இருந்திருக்காது, அது மறந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சிம்பிளிஃபிகேஷன், திருப்பி HCF LCM. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பேட் சைக்கிள் மோட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, நீங்க சிக்கிப்பீங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் செட் 1ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது
என்ன ஆகும்னா, சார் ஓகே சார், நான் சிம்பிளிஃபிகேஷன்ல இங்க ஒரு 3 பார்ட் முடிச்சிட்டேன், இங்கிட்ட ஒரு 3 பார்ட் 6 பார்ட் மொத்தமா நான் கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து ஒரு 150 சம் போட்டேன் சார், சூப்பர் சார், நான் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், எக்ஸாம் ஓரியன்டா இருக்கேன், எல்லா டைப்ஸ் போட்டாச்சு, இம்பார்ட்டன்ட் டைப்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் சம்ஸ் போட்டாச்சு. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்குது. ஸோ நான் இந்த 150 சம்ஸை வந்து என்ன பண்ணுவேன்னா அகைன் ரிவிஷனுக்கு நம்ம லேட்டரா வந்து ரிவிஷன் டெஸ்ட்லயோ இல்ல ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங்லையும் நான் இதை வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன். எது எனக்கு டஃபா இருக்கோ அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டுமே யார் வந்து இப்போ நான் கொடுக்கக்கூடிய டைம் டேபிளை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சார் இது எப்போ சார் நான் பர்ச்சேஸ் பண்ணி, எப்போனாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எப்போனாலும் நீங்களாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்களாவே உங்களோட ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கிறதுல வீடியோஸ் இருக்கும், அதுக்கான டெஸ்டர்ஸ் வந்து அந்தந்த டே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்பப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்னே ஒன்று, கன்சிஸ்டண்டா இருக்கீங்க அப்படின்னா நான் 100% சொல்றேன், உங்களை நான் குரூப் 2A வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன், பாஸ் பண்ண வச்சிடலாம். ஓகே, ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதுதான் நம்மளுக்கான டைம் டேபிள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹவு டு ஸ்டடி, எப்படி ஒர்க் ஆகுது, ஹவு த பிளான் இஸ் பீயிங் பிளான்ட் அப்படின்னு. ஸோ இதுல வந்துட்டு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது ஃபுல் டெஸ்ட் பேட்சோட உங்களுக்கு 4500 வந்துடும். அதாவது ஃபுல் டெஸ்ட் பேட்ச்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1999 வரும். ஸோ அது வந்து இதுக்குள்ள உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். அண்ட் இப்போ சொல்றேன், யாரெல்லாம் இந்த பேட்ச்ல சேர்றாங்களோ அவங்களுக்கு யூனிட் 9க்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கண்டென்ட் ஃபார் 10 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப பக்காவா இருக்கும் இந்த வீடியோஸ், வந்து செம்ம பக்காவா இருக்கும். யூனிட் 9க்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா ஒவ்வொரு வீடியோவும் பல்கா இருக்கும், 1ல இருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபி எல்லாம் 4 ஹவர்ஸ்க்கு கண்டென்ட் இருக்கும், இதை மட்டும் படிங்க பக்காவா இருக்கும். ஸோ அதுக்காக ஐ எம் ப்ரொவைடிங் ஜஸ்ட் யூனிட் 9 as எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கண்டென்ட் ஃப்ரீ. யார் இதுல பர்ச்சேஸ் பண்றாங்களோ, யார் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு யூனிட் 9க்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ கண்டென்ட், சிமிலர்லி இன் அன் இன்டராக்டிவ் மோட். ஸோ இதை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கிடைச்சிருக்கும் 2000 rupees worth. அண்ட் யூனிட் 9 10 மார்க்ஸ், அந்த 10 மார்க்ஸ் நீங்க அங்க இங்க தேடி படிக்காம இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி தரேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த 100 இந்த ஒரு பேட்சுக்கு மட்டும் தான், தட் இஸ் 4500 பேட்ச்ல மட்டும்தான் இது இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதை வந்து ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், ஓகே சார். அண்ட் அதே இது நம்ம வந்து இங்கிலீஷ் மட்டும் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees தான் கம்மி, ஆனா உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஓகே சார் நான் டெஸ்ட் பேட்சும் ஃபுல்லா எழுதணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் ஒரு 1000 rupees நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9க்கான ரெக்கார்டட் கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல ஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஸோ நீங்க எது உங்களுக்கு வேணுமோ நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டரா நீங்க வந்துட்டு இல்ல சார் நான் உங்களோட இந்த கோர்ஸ்லயும் ஃபுல்லா வந்து நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து உங்களோட ஃபுல் கோர்ஸ்லயும் நான் வந்து லேட்டரா நோட்டிபிகேஷன் அப்போ சென்டம் சீரீஸ்லயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எஸ் நோ இஷ்யூஸ். நீங்க ரிமைனிங் ஃபீஸை மட்டும் நீங்க பே பண்ணி இதுலயும் நீங்க வந்து லேட்டரா வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுலயும் உங்களுக்கு என்ன ஆகும்னா லைவா வந்து எல்லாமே கவர் பண்ணி தருவேன், இதுலயும் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ எதுனாலும் ஓகே தான், உங்களோட தான். எனக்கு ரெக்கார்டட் மட்டும் தான் ஓகே, இதுல இருந்து நான் இதுக்கு போக முடியாது, அதுல இருந்து இதுக்கு போக முடியாது, எல்லாமே அட்டாச்சு தான். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஒன்னும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம் கரெக்டா. ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங், ஸோ ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் வந்து உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, கன்சிஸ்டன்சி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சார் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியாதே சார், அதுக்காக தான் உங்களுக்குன்னு ஒரு ஈஸியான டைம் டேபிள், ப்ராக்டிக்கல் டைம் டேபிள். ப்ராக்டிக்கலா ஓகே சார், ப்ராக்டிக்கலா நான் ஃபாலோ பண்றேன், எனக்கு திடீர்னு டவுட் வந்துருச்சு நான் நல்லா படிச்சிருக்கேனா இல்லையா, அதுக்கு தான் உங்களுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட். ஓகே சார் இதெல்லாம் ஓகே, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்கிருந்து சார் படிக்கிறது, அதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ கோர்ஸ். சில இதுக்கு மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் பிளஸ் வீடியோ கோர்ஸ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். ஸோ இதில் உங்களுக்கு படிக்கும்போது எனக்கு புரியலை, உங்களுக்கு வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பிக்டோரிக்கலாக மெமரி ஆகும். ஸோ பிக்டோரிக்கலாக மெமரி ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நல்லா எங்கேஜாக இருக்கணும். சும்மா வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வச்சுட்டு அதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து உங்களை ரொம்ப டயர்ட் ஆகும். இப்போ நான் நின்று உங்ககிட்ட பேசுறதுக்கும் நான் இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் வச்சு கவனித்து பார்க்குறதுக்குமே வித்தியாசம் இருக்கு.
ஸோ நான் இப்போ நின்று உங்களுக்கு நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா 100% வந்து நம்மளோட அந்த ஸ்டூடெண்ட் மென்டார் இன்டராக்ஷன் வந்து உங்களை படிக்க வைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸை வந்துட்டு ஜஸ்ட் லைவா வரவங்களுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணேன். அதை நினைச்சா நான் இங்கேயும் கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடலாம், என்னோட வேலையை நான் மிச்சம் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ஸ்டூடெண்டோட ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும்போது, ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு என்ன சொல்றது, அவங்களோட ட்ரீம், அவங்களோட ஒரு ட்ரீம் ஜாபை வந்து அவங்க நோக்கி போகும்போது நம்ம அவங்களுக்கான கரெக்டான ஒரு இப்போ 30 மினிட்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்றீங்களா சார், 30 மினிட்ஸ் ஒர்த்து சார் அப்படின்னு நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு இது அண்ட் சார் நீங்களும் கொஞ்சம் எங்க கூட இருந்து நீங்க அப்பப்போ ஒரு கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும். லைவ் ஓரல் டெஸ்ட் உங்களுக்கு இதெல்லாம் வந்து அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சார் இது எல்லாமே ஓகே சார், நான் ஃபைன், என்னால் கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த வருஷம் படித்து நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த டிட்டர்மினேஷன் உங்ககிட்ட இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே டிட்டர்மினேஷன் உங்ககிட்ட இருக்கணும். இந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும். இந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் உங்களால் OMR டெஸ்ட் எழுதணும்னு தோணும். இந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் லைவ் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும்னு தோணும். அந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் இந்த வீடியோ ப்ளஸ் மெட்டீரியல்ஸை உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்ததா ஒரு சின்ன விஷயத்தை நான் இன்னும் சொல்லணும். இப்போ டெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் நான் வந்து கொடுத்துருந்தேன் கரெக்டா? டெஸ்ட் ஷெடியூல், இந்த டெஸ்ட் ஷெடியூலை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டே, டே 2, டே 3, டே 4 வந்து டெஸ்ட் நம்பர் 1. இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 இங்கிலீஷ் இருக்கும், 25 மேக்ஸ் இருக்கும். இதுல அது போக வந்துட்டு இதே தான் வந்து வாரியர் டெஸ்ட் பேட்ச்ல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 75 GS இருக்கும். ஸோ இதுவும் அதுவும் ஒன்னா தான் வரும். ஸோ இதுல இருக்க டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரியர் டெஸ்ட் பேட்சோட GS இன்க்ளூட் ஆகும். ஸோ நீங்க எல்லாமே ஒரே நாள்ல எழுதிக்கலாம். சார் இது தனி நாள் அது தனி நாள்லாம் வராது. ஸோ அதுக்கான இதையும் நீங்க வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஷெடியூல் பார்ப்போமா? அடுத்து பாருங்க, ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ் பக்காவான இது இருக்கு உங்ககிட்ட. மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவேன். சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ், ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸ். சார் இங்க எதுக்கு சார் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் கொடுத்துருக்கோம்? அது வந்து நீங்க வந்துட்டு நடுவில் அப்பப்போ ஒரு சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் படிக்கணுன்றதுக்காக இது நான் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஹோமோனிம்ஸ் ஹோமோஃபோன்ஸுக்கு 2 நாள், ஒரு நாள் பாதி ஒரு நாள் ஃபுல். இட் வில் பி நைஸ் அண்ட் மோர் சஃபிஷியன்ட். அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் 4, 5, 6. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். டெஸ்ட் நம்பர் 2 எழுதுவீங்க. 100 இங்கிலீஷ், 25 மேக்ஸ். யாரெல்லாம் அந்த 4500 பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல 75 கொஸ்டின்ஸ் GS வந்துடும். அண்ட் ஆல்சோ யூனிட் 9 எக்ஸ்க்ளூசிவா, யூனிட் 9 சொல்லப்படக்கூடிய யூனிட் 5 அதுல எக்கனாமி as well as உங்களுக்கு என்ன இருக்கும், எக்கனாமி பிளஸ் உங்களுக்கு யூனிட் 5 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவாகவும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். பக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நாட்கள் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த PDF கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். 100% மைண்ட் செட், 100% கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து படிச்சீங்கன்னாலே உங்களுக்கான இந்த வருஷம் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல 100% நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். பிகாஸ் அதுக்கான R&D ஒர்க்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவேன். ஒவ்வொரு வீக்கா இல்லை ஒவ்வொரு 15 டேஸா அப்படின்றது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டே வருவேன். அதை நீங்க என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, டெஸ்ட்டில் எப்படி மார்க் எடுக்கிறீங்க எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்பப்போ பார்ப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். நான் எந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சார் எல்லாருமே நல்லா மார்க் பண்ணுறாங்க, எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க, 99% வந்து வச்சுருக்காங்க, சூப்பர், இதுதான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ சார் இந்த கோர்ஸை வந்து நான் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ 1 by 1 பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கோர்ஸ் எப்படி சார் நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ustadian.com அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ அங்கே ustadian.com போனோன்னா உங்களுக்காக ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கோர்ஸ் பற்றி, நம்ம வெப்சைட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹவு டு பை கோர்சஸ் ஆன்லைன் சொல்கிற ஒரு டெமோ இருக்கும். PDF ப்ரௌச்சர் இருக்கும் நம்ம வெப்சைட், நம்மளோட அகாடமியோட ப்ரௌச்சர், அண்ட் டோட்டல் டூர் அண்ட் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ நம்மளோட TNPSC எக்ஸாம் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ்
வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இதை வந்துட்டு we have made it in both English as well as Tamil language. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே நீங்கள் தமிழில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ கோர்சஸ் எப்படி சார் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கான கோர்சஸ் எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இப்போ வாரியர் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கான டெமோ கோர்ஸ் இருக்கும், டெமோ கிளாஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்மளோட வெப்சைட்டோட PDF அண்ட் நெக்ஸ்ட் ஹவு டு பை த கோர்ஸ் வீடியோவும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்தோன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ இந்த பை நவ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் வந்து சைன் இன் பண்ணணும். ஸோ இப்போ நான் சைன் இன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரொசீஜரை எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து சைன் இன் பண்ணணும். உங்களோட பேஜ் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட நேம், ஜெண்டர், காலேஜ், இமெயில், மொபைல் நம்பர், அட்ரஸ் அண்ட் எவ்ரிதிங் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இந்த செக் அவுட் அண்ட் பே அப்படின்னு இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ செக் அவுட் அண்ட் பே அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ண போகிறீங்கன்னா இதை வச்சு பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, UPI, நான் வந்து கூகுள் பே தான் சார் பே பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த ஷோ QR கோடை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அந்த QR கோடு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் பே பண்ணிவிட்டு விட்டோன்னா இந்த இடத்துல உங்களுக்கான வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட் வந்து டிக் வந்து உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கோர்ஸை வந்து நம்ம ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. கோர்ஸோட டெமோ கோர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் இந்த பேஜ், அந்த பேஜ் கீழேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் அது மூலமாக போய் நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஆஸ் ஐ செட், நீங்கள் இதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களால் 100% ரிசல்ட்ஸ் வந்து உங்களால் கெயின் பண்ண முடியும். பிகாஸ் ஸ்டடி பிளான், வீடியோ அண்ட் எவ்ரிதிங் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் இன் இட். ஸோ இப்போ அகைன் நான் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு we will wind up the video. As I said, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியது இங்கிலீஷ் மட்டும்னா 3500. இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கும். அண்ட் இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் மேத்ஸ் ரீசனிங் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அண்ட் எக்ஸ்க்ளூசிவா ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிட் 5ஓட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட வீடியோ கோர்ஸும் உங்களுக்கு இது அப்ளை ஆகிடும். ஸோ இதை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்சும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் முக்கியமாக அதை பே பண்ணிட்டு நீங்கள் 9115049115 அதாவது 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் உங்களோட நேமையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டடி பிளானை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி வீக் எண்டில் நான் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். அண்ட் முக்கியமான சில விஷயங்களையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.